அனைவருக்கும் இனிமையான வணக்கம். செம்மணி பகுதியில் இன்றைய தினம் 1 மணி வரை அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. இதுவரை மொத்தமாக செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் இருந்து 33 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. இன்றைய நாளிலும் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒரு கைப்பையும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உண்மையில் தோண்ட ஒவ்வொரு நாளும் எலும்புக்கூடுகள் வெளிவருகின்ற போது மனது பதைத்து போய் இருக்கிறது. இந்த அகழ்வு பணிகளில் கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் எங்கள் உறவுகளது. சிங்கள தரப்பு இப்போது இதை பேசு பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். விடுதலை புலிகளினால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இராணுவத்தினரின் உடல்களாகவும் அது இருக்கலாம் என்று திசை திருப்புகின்ற செயற்பாடுகளை சிங்கள பேரினவாதம் ஆரம்பித்திருக்கிறது. இருந்தாலும் எமக்கு தெரியும், எங்கள் உறவுகள் புதைக்கப்பட்டதை ஒரு கொலைகாரன் என்று அடையாளப்படுத்தி மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் எதேர்ச்சியாக மீண்டும் ஒரு அபிவிருத்தி வேலைக்காக தோன்றுகின்ற போது எங்கள் உறவுகளினுடைய அந்த எலும்பு கூடுகள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. இது இன அழிப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முகநூலில் நான் இன்றைய தினம் ஒரு பதிவினை பார்க்க கிடைத்தது. அணையா விளக்கு போராட்டம் தையிட்டியை போன்று தொடர வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார்கள். உண்மையில் அது ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் தோண்ட எங்களது உறவுகளினுடைய அந்த உடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அணையா விளக்கு போராட்டத்தினை முன்னெடுத்த மக்கள் செயல் அமைப்பு தொடர்ச்சியாக செயல்பட்டால் அது சிறப்பாக இருக்கும். அதை பல கட்சிக்காரரும் ஆதரிப்பது போன்று முகநூலில் பார்க்க கிடைத்தது. அது அந்த அமைப்பு சார்ந்தவர்களினுடைய விடயமாக இருக்கும். அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புவோம். குறித்த செம்மணி விடயம் இவ்வாறு இருக்கின்ற போது காக்கை தீவில் குப்பை மேடு எரிந்து சாம்பலாகி மக்கள் இருக்கின்ற இடங்கள் அனைத்தும் நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையினுடைய குப்பைகள் தான் அங்கு கொட்டப்படுகிறது. அங்கு கொட்டப்படுகின்ற குப்பைகளில் இருந்து வருகின்ற தீ அங்கு சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இதனை எதிர்த்து ஒரு குடிமகன் குரல் எழுப்புவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்தில் யாழ் மாநகர சபை தற்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கையில் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் இருப்பார் போன்று தெரிகிறது. அவர் அந்த குடிமகனை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் எந்த கட்சி என்று. அதற்கு அந்த நபர் சொல்கின்றார், நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து வேலை செய்கின்றேன். உண்மையில் அங்கு பிரச்சனை ஒன்று நடக்கிறது. அவர் குரல் கொடுக்கின்றார். அந்த இடத்தில் பிரச்சனைக்குரியவர்கள் அமைதி காக்க வேண்டும் அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீ எந்த கட்சி என்று கேட்டு அங்கு பிரச்சனையை மேலும் பிரச்சனையாக்க முனைவது என்பது மிகவும் ஒரு கேவலமான செயற்பாடாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் அது மக்கள் சார்ந்த பிரச்சனை. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாநகர சபை தான் மிகப்பெரிய மாநகர சபை, இலங்கையிலே மிக முக்கியமான மாநகர சபை. அங்கிருந்து வருகின்ற குப்பைகளை கொண்டு போய் கொட்டுகின்ற போது வருகின்ற அந்த தீ எவ்வளவுக்கு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது குரல் கொடுக்கின்றவர்களை ஒடுக்க நினைப்பது மிகவும் கீழ்த்தரமானது. இருந்தாலும் அந்த குறித்த குடிமகனாக தன்னை அடையாளப்படுத்துகின்ற நபர் தெளிவாக சொல்கின்றார், இந்த பிரச்சனையை நீங்கள் தீருங்கள். நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற போது மணிவண்ணன் அவர்கள் மேஜராக பதவியேற்ற போது நீங்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள், இதை நிறுத்த சொன்னீர்கள். இப்போது நீங்கள் பதவியில் இருக்கிறீர்கள், இதை உடனடியாக நடவடிக்கைக்கு கொண்டு வாருங்கள் என்பது போன்று பேசியிருந்தார். அந்த ஆர்ப்பாட்ட காணொலிகளை இப்போது நீங்கள் பார்க்க முடியும். இந்த குப்பமேடு தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு? இந்த குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா? அப்படி போட்டான்னு சொல்லி நிரூபிக்கணுமா? பேசவில்லை. தவிசாளர் ஜெபனேசன் இருக்கேங்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. நிச்சயமா இல்ல. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தே அவருக்கு பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்ப்போம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம்னா இந்த செய்வீங்க. நீங்க அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டாக்டர் கொடுத்துட்டு போடுவீங்க. நீங்க டாக்டர் கூட்டி சேர்ந்துறீங்க. மாநசபையில வந்து ஆனோட்ட இருக்கேங்க தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்ல இந்த குப்பமேட்டை பற்றி. சரியா? பிரதேச சபை மாநசபை மாறி
மணிமணன் சார் வந்த உடனே கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது எங்களை கல்லுண்டா வைர ஒரு கோயில்ல தவிசாளர் ஜெபனேசனோட நாங்கள் அதுலயும் பங்கெடுத்தினாங்கள். அப்பதான் அரசியல் நாடகம் நடத்தினோம். கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது. சரியா, நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நிற்கிறோம். அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒவ்வொரு கட்சியில நாங்கள் கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம். ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு, நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா, இவங்க அரசியல் நாடா மாறுறாங்க. இது கூட்டமைப்பு வந்து யாரு சுமந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகியல், பச்சை அவனையே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர். ஏன் போட் போடையில அவனுக்கு ஒரு கதைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சிங்கள கட்சி கொண்டு போட் போடுறாங்க? தமிழனே துரோகிகள். தமிழன் இவனை கலைக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, எனக்கு பயம் இல்லை, அவன் சுட்டாலும் பயம். ஆனா நாங்கள் சாகர இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கலாம், எங்களை சுட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். விளங்கிட்டா, நான் இவங்களான முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான். சரியா, வேற ஒரு கட்சியும் இதுக்கு இது இல்லையானே நான் சொல்றது கேளுங்க. அது 2-3 ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்க கூப்பிட்டது மக்களை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ராத்திரி இது வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அதை அவங்க நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து பிடிப்பான். அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகளோட நினைச்ச நாங்கள்லாம். சரியா, இவங்க ஏன் தமிழ் என்ன செய்தார் நீங்க சொல்றீங்க? மாநசபை பதவியேற்றிருக்கேக்க தான் இந்த குப்பமேடு பாருங்க. நீங்க பதவியேற்றிருக்கேக்க தான் இந்த குப்பமேடு தவிசாளர்களால் போடப்பட்டது. உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு? இந்த குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா? அப்படி போட்டான்னு சொல்லி நிரூபிக்கணுமா? இது பேசவே இல்லை. தவிசாளர் ஜெபனேசன் இருக்கேங்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது. நிச்சயமா இல்ல, அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தே பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பார்ப்போம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம் எப்ப செய்வீங்க நீங்க? அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. நீங்க பாருங்க, டக்ளஸரா கூட்டி சேர்ந்துறீங்க, டக்ளஸரா கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உண்மை. இவங்க அரசியல் நாடகம். இவங்க டக்ளஸரா கூட்டி சேர்ந்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு இவங்க ஆளுவாங்க, 2 வருஷத்துல டக்ளஸரா கொடுப்பாங்க. டக்ளஸரா கொடுத்த உடனே பாரு நாங்க சொல்றோம் டக்ளஸரா எனக்கு ஒரு கட்சி இல்லை. நான் எந்த கட்சியில நம்பர் தரேன், எந்த கட்சியில நம்பர் எல்லா கட்சியோட நான் சேர்ந்தா பேர் சேரேன். நீங்க ஆட்சி அமைச்சது உங்களுக்கு நாடாங்க. நீங்கள் டக்ளஸா போச்சாரு உங்களுக்கு ஆட்சியே இல்ல. விளங்கிட்டா, ஆட்சியே இல்ல. விளங்குதா மக்கள்? நீங்க தான் இப்ப ஆட்சி எப்படி கொண்டு நீங்க நான் மக்களுக்காக வரேன். தமிழ் தேசியம் எல்லாம் செத்து போச்சு. நான் அப்ப விளங்க தமிழ் தேசியம் வந்து தலைவர் இருக்கே தமிழ் தேசியம் இருந்தா இப்ப நீங்க ஒட்டி வாழ்றீங்க. சரியா, எலும்பு துண்டுக்கு அதுக்கு இதுக்கு ஒட்டி வாழ்றீங்களே தவிர தமிழ் தேசிய கட்சி வந்து ஒட்டி வாழுது. என்ன திட்டி வருது அண்ணா திட்டம் போடுவா. கல்லுண்டாய் வழியில் பறிக்கப்பட்ட அந்த குப்பை கிடங்கு வந்து தீப்பிடி தெரிந்து கொண்டிருக்கின்றது. இது முதல் தடவை அல்ல, பல தடவைகள் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன. இப்படியான சம்பவங்கள் வளமையாகவே குப்பை கிடங்கு எறிவது என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் இதை பொறுப்பற்ற விதத்திலே மாநகர சபை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதாவது இந்த குப்பை கிடங்கு எறிவதற்கு உண்மையிலே இதை அணைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்குரிய இயந்திரங்களோ வாகனங்களோ ஆளணிகளோ எங்களுடைய மாநகர சபையிலே உண்மையிலே இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இந்த உண்மையிலே இந்த குப்பை கிடங்கை வந்து இந்த உரிய முறையில் நாங்கள் ஏசிபி. இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய நாளில் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். மாநசபையில வந்து ஆனோட்ட இருக்கேக்க தமிழரசு கட்சி எதிர்க்கே இல்ல இந்த குப்பமேட்டை பற்றி. சரியா, பிரதேச சபை மாநசபை மாறி மணிமணன் சார் வந்த உடனே கூட்டமைப்பு வந்து போராட்டம் செய்தது எங்களை கல்லுண்டா வைர ஒரு கோயில்ல தவிசாளர் ஜெபனேசனோட நாங்கள் அதுலயும் பங்கெடுத்தினாங்க. அப்பதான் அரசியல் நாடகம் நடத்தினோம். கூட்டமைப்பு தான் இந்த அரசியல் நாடகங்களை நகர்த்துது. சரியா, நாங்கள் பொதுமக்கள் தான் வந்து நிற்கிறோம். அது ஒரு சில நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு தேவைக்காக ஒவ்வொரு கட்சியில நாங்க கூப்பிட்டு இருக்கிறோமே தவிர மக்கள் தான் இதை செய்கிறோம். ஒரு அரசியலும் இல்லை அதுக்கு, நீங்க விளங்கி கொள்ளணும். சரியா, இவங்க அரசியல் நாடா மாறுறாங்க. இது கூட்டமைப்பு வந்து யாரு சுமந்திரனு கீழே நிக்கிறவன் எல்லாமே பச்சை துரோகியல், பச்சை அவனையே கலைக்கிறான்னு நிக்கிறாங்க தமிழர். ஏன் போட் போடையில அவனுக்கு ஒரு கதைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சிங்கள கட்சி கொண்டு போட் போடுறாங்க? தமிழனே துரோகிகள். தமிழன் இவனை கலைக்கணும். அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, எனக்கு பயம் இல்லை, அவன் சுட்டாலும் பயம். ஆனா நாங்கள் சாகர இடங்கள்ல இருந்து வந்து ஆக்கலாம், எங்களை சுட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். விளங்கிட்டா, நான் இவங்களான முழுக்க தூண்டுறதே தமிழரசு கட்சி தான். சரியா, வேற ஒரு கட்சியும் இதுக்கு இது இல்லையானே நான் சொல்றது கேளுங்க. அது 2-3 ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்க கூப்பிட்டது மக்களை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா ராத்திரி இது வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அதை அவங்க நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிற நேரத்தில் போலீஸ் வந்து பிடிப்பான். அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகளோட நினைச்ச நாங்கள்லாம்.
சரியா இவங்க வேற அரசியல்வாதியை கூப்பிடுங்க, தமிழரசு கட்சியை கூப்பிடுங்க. ஏன் தமிழ் என்ன செய்தாருன்னு நீங்க சொல்றீங்க மாநசபை பதவியேற்றிருக்கேக்க தான் இந்த குப்பமேடு பாருங்க நீங்க பதவியேற்றிருக்கேக்க தான் இந்த குப்பமேடு தவிசாளர்களால போடப்பட்டது உங்களோட தமிழரசு கட்சியில இருந்த தவிசாளர் தானே இந்த குடியிருப்பு கொடுத்ததாரு இந்த குடியிருப்பு பாருங்க குடியிருப்பு கொடுத்தது நீங்களே இதை வந்து குப்பமேடு போடலாமா அப்படி போட்டான்னு சொல்லி உங்க நிரூபிக்கணுமா? இது பிரேசவையில தவிசாளர் ஜெபனேசன் இருக்கேங்க இந்த குப்பமேடு உருவாக்கப்பட்டது நிச்சயமா இல்ல. அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தற்காலிகமா அதுல போட்டிருந்தே வாரீங்களா அவருக்கு பாதிப்பு இல்லையோன்னு நாங்க பாப்போம். தற்காலிகமா போடப்பட்டது. இனி அதுக்குரிய வேலை திட்டம்னா எப்ப செய்வீங்க நீங்க அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துல வேற ஒரு கட்சி டாக்லஸரா கொடுத்துட்டு போவீங்க. நீங்க பாருங்க டாக்லஸரா கூட்டி சேர்ந்துறீங்க டாக்லஸரா கொடுத்துட்டு போவீங்க. இதுதான் உண்மை. இவங்க அரசியல் நாடகம். இவங்க டாக்லஸரா கூட்டி சேர்ந்துட்டாங்க 2 வருஷத்துக்கு இவங்க ஆளுவாங்க 2 வருஷத்துல டாக்லஸரா கொடுப்பாங்க. டாக்லஸரா கொடுத்த உடனே பாரு நாங்க சொல்றோம் டாக்லஸரா எனக்கு ஒரு கட்சி இல்ல அண்ணா நான் எந்த கட்சியில நம்பர் தரேன் எந்த கட்சியில நம்பர் எல்லா கட்சியோட நான் சேர்ந்தா பேர் சேரேன். நீங்க ஆட்சி அமைச்சது உங்களுக்கு நாடாங்க என்ன நீங்கள் டாக்டர் போச்சாரு உங்களுக்கு ஆட்சியே இல்ல விளங்கிட்டா ஆட்சியே இல்ல விளங்குதா மக்களை நீங்க தான் இப்ப ஆட்சி எப்படி கொண்டு நீங்க நான் மக்களுக்காக வரேன். தமிழ் தேசியம் எல்லாம் செத்து போச்சு நான் அப்ப விளங்குதா தமிழ் தேசியம் வந்து தலைவர் இருக்கேக்க தமிழ் தேசியம் இருந்தா இப்ப நீங்க ஒட்டி வாழ்றீங்க சரியா எலும்பு துண்டுக்கு அதுக்கு இதுக்கு ஒட்டி வாழ்றீங்களே தவிர தமிழ் தேசிய கட்சி வந்து ஒட்டி வாழுது அண்ணன் திட்டி வருது அண்ணன் திட்டம் போட